இப்போ ஆம்புலன்ஸுடைய வேணும் ஒரு காருடைய வேணும் ஆடியோ கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. இந்த டீனோ ஒரு நம்பர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இப்போ வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ போட்டிருக்காரு. இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, இந்த நம்பர் எடுத்து நான் ஆடியோட்ட கேட்டேன், ஆடியோவே சொல்கிறாரு என்னென்னு இது ஒரு காருடைய நம்பரு, இது யார் தவறுதலாக போட்டிருக்காங்கன்னு ஆடியோவை சொல்கிறார். அப்போ இது வந்து சாதாரணமாக நடந்ததா அல்ல, இது திட்டமிட்டு நடந்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள. இல்லை எதுக்கு இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும்யா? தன்னுடைய உதவி பண்ணுறதெல்லாம் ஏன் பின்னாடி வீடியோ எடுத்து போகணும்? அதனால எதுக்கு பண்ணி ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகணும்? எதுக்கு இது பண்ணணும்? இல்லை இப்போ அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக மாறியிருக்கார். ஓ, இந்த காந்தி கண்ணாடி. இல்லை அவர் ப்ரொடியூசரையா அப்படியா? இல்லை அவர் தான் பினாமியில் தயாரிப்பாளர்னு சொல்கிறாங்க. ஓ, பினாமியில் இங்கே அரசியல் சினிமா வந்தால் பல பினாமிகள் வந்துடுவான். கண்டிப்பாக பல இது ரெண்டுக்கு தான் வருவாங்க பினாமி.